भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी 12ஆம் அத்தியாயம் எத்தனாவது ஸ்லோகம் மாதாஜி? 14 இல்லைங்களா? 13 to 14. 13, 14. अद्वेष्टा सर्वभूतानां मैत्र करुण एव च निर्ममो निरहङ्कार समदुःख सुख शमी सन्तुष्ट सततं योगी यदात्मा दृढनिश्चयः मय्यर्पिता मनोबुद्धिर् यो मद्भक्त समे प्रियः. யாராவது படிங்க மாதாஜி. வாய்ஸ் படிங்க படிங்க. யாராவது படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வளர்மதி மாதாஜி, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி தான் வருது, கேக்கல நல்லா. நான் படிக்கட்டுமா மாதாஜி? ராஜேஸ்வரி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை மற்றும் மொழிபெயர்ப்பு மற்றும் தெளிவுரை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. எவன் ஒருவன் பொறாமை இல்லாதவனாக எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக தன்னை உரிமையாளனாக கருதாதவனாக அகங்காரத்திலிருந்து விடுபட்டவனாக இன்ப துன்பங்களில் சமநிலையுடையவனாக சகிப்புத்தன்மையுடன் எப்போதும் திருப்தியுற்று சுயக்கட்டுப்பாடு உடையவனாக தனது மனதையும் புத்தியையும் எண்ணில் நிலைநிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ என்னுடைய அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவர். பொருளுரை. மீண்டும் தூய பக்தி தொண்டின் விஷயத்திற்கு வரும் இறைவன் இந்த இரு ஸ்லோகங்களில் தூய பக்தனின் தெய்வீக குணங்களை விவரிக்கின்றார். ஒரு தூய பக்தன் எந்த சூழ்நிலையிலும் சஞ்சலம் அடைவதில்லை. யார் மீதும் அவன் பொறாமை கொள்வதும் இல்லை. தனது எதிரிக்கு எதிரியாகவும் அவன் ஆவதில்லை. எனது சொந்த கர்ம வினையினால் இந்த நபர் எனக்கு எதிரியாக செயல்படுகிறார். எனவே அவரை எதிர்ப்பதை விட துன்பப்படுவதே சிறந்தது என்று பக்தன் நினைக்கின்றார். ஸ்ரீமத் பாகவதத்தில் 10.14.8 தத்தே நுகம்பாம் சமீஷ்யமானோ புஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம் என்று கூறப்பட்டுள்ளது. பக்தன் எப்போதெல்லாம் துயரத்தில் உள்ளானோ, சிக்கலில் வீழ்ந்து விட்டானோ அப்போதெல்லாம் அவன் அவற்றை தன் மீதான இறைவனின் கருணையாக எண்ணுகின்றான். நான் தற்போது துன்பப்படுவதை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக துன்பத்தை கொடுக்க வல்ல எனது முந்தைய பாவ வினைகளுக்கு நன்றி. நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகள் அனைத்தும் நான் அடையாமல் இருப்பதற்கு முழுமுதற் கடவுளின் கருணையே காரணம். அந்த பரமபுருஷ பகவானின் கருணையினால் நான் மிகவும் குறைவான துன்பத்தையே பெற்றுள்ளேன் என்று அவன் நினைக்கின்றான். எனவே பல்வேறு துன்பமிக்க சூழ்நிலைகளிலும் பக்தன் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கின்றான். மேலும் பக்தனானவன் தனது எதிரி உட்பட அனைவரிடமும் எப்போதும் அன்புடையவனாகவே உள்ளான். நிர்மமாய் என்றால் உடலை சார்ந்த வலிகளுக்கும் துன்பங்களுக்கும் பக்தன் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை என்று பொருள். ஏனெனில் தான் இந்த ஜட உடல் அல்ல என்பதை அவன் பக்குவமாக அறிந்துள்ளான். பக்தன் தன்னை உடலுடன் அடையாளம் கொள்ளாத காரணத்தினால் அவன் அகங்காரத்திலிருந்து விடுபட்டு இன்ப துன்பத்தில் சமநிலையுடன் உள்ளான். சகிப்புத்தன்மையுடைய அவன் முழுமுதற் கடவுளின் கருணையினால் என்ன வருகின்றதோ அதை கொண்டு திருப்தி அடைகிறான். பெரும் சிரமத்துடன் அடையப்படும் பொருட்களுக்காக அவன் முயல்வதில்லை. எனவே எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளான். ஆன்மீக குருவிடமிருந்து பெறப்பட்ட அறிவுரைகளில் நிலை பெற்றிருப்பதால் அவன் பரிபூர்ணமான யோகியாவான். மேலும் அவனது புலன்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதால் அவன் உறுதியுடன் உள்ளான். பக்தி தொண்டின் நிலைத்த உறுதியிலிருந்து அவனை யாரும் விலக்க முடியாது என்பதால் தவறான வாதங்களினால் அவன் அடித்து செல்லப்படுவதில்லை. கிருஷ்ணரே நித்தியமான பகவான் என்பதால் யாரும் அவனுக்கு தொல்லை கொடுக்க முடியாது. இத்தகு தகுதியில் அனைத்தும் மனதையும் புத்தியையும் முழுமுதற் கடவுளின் மீது முழுமையாக பதிய செய்வதற்கு அவனுக்கு உதவும். பக்தி தொண்டின் இத்தகு உயர்நிலை ஐயமின்றி மிகவும் அரிதானதே. இருப்பினும் பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதன் மூலம்
அத்தகைய உயர்நிலையில் பக்தன் நிலை பெற்றிருக்கின்றான். இது மட்டுமின்றி பூரண கிருஷ்ண உணர்வில் ஆற்றப்படும் தனது பக்தனின் செயல்கள் தனக்கு எப்போதும் மகிழ்ச்சியை கொடுப்பதால் அத்தகு பக்தன் தனக்கு மிகவும் பிரியமானவன் என்று பகவான் கூறுகின்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ நாம ஹரே இந்த 12ஆம் கிருஷ்ணா 12ஆம் அத்தியாயம் ஸ்டார்டிங்ல இருந்து நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்த்தோம்? பகவான் தங்கிட்ட வர்றக்கு வழி சொல்றாரு இல்லைங்களா? எப்படி என்ன பண்ண சொன்னாரு? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? தன்னையே நினைச்சு தன் மனதையும் புத்தியும் அறிவை அப்புறம் அது முடிய அப்படின்னா பக்தி தொண்டு செய்ய சொன்னாரு. பக்தி தொண்டு அதுவும் அதுவும் ஞானம் அறிவை வளர்த்துக்க சொல்றாரு மாதாஜி. தன்னை பற்றிய அப்படித்தானே மாதாஜி? ஞானம் இல்ல 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 செயல்களின் பலன்களை எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக இல்ல ஞானத்தால என்ன அறியறதுக்கு முயற்சி செய்யாம விதியை உன்னால முடியும்னா எனக்காக மட்டும் செயல்படுங்கிற ஞானம் பத்தி பேசுற பகவான். அறிவை விருத்தி செய்து ஈடுபடுத்திக்க அது இல்ல, அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் அறிவை அவர் மேல ஈடுபடுத்த சொன்னாரு. அது முடியல, நீங்க சொன்ன மாதிரி பக்தி யோகா ஃபாலோ பண்ண சொன்னாரு. அந்த நெறிமுறைகளை ஃபாலோ பண்ண சொன்னாரு. அது முடியலன்னா அவருக்காக மட்டும் செயல்படுன்னு சொன்னாரு. கர்ம யோகா செயல்களை அவருக்காக மட்டும் செய்யன்னு சொல்றாரு. அதையும் செய்ய முடியாதவங்களும் அந்த செயலோட பலனை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாரு இல்லைங்களா? இதுதான் அந்த சீக்வன்ஸ். சோ நீ இதெல்லாம் பண்ண முடியலனாலும் நீ அந்த செயலோட பலனை தியாகம் பண்ணினா அதுவே பெருசு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அது பண்ணினாவே நீ மன நிம்மதி அடையலாம் அப்படின்னு சொன்னாரு. சோ இப்போ பாத்தீங்கன்னா தூய பக்தி தொண்டு பத்தி பேசுறாரு. தூய பக்தி தொண்டு பண்றவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற பத்தி கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்காரு. அத்வேஷ்டா துவேஷம்னா என்னது? ஒருத்தர் மேல ஒரு துவேஷம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வெறுப்பு. ஆக்சுவலா அது பொறாமைன்னு கொடுத்துருக்காங்க. சோ அந்த துவேஷம் இல்லாம இருக்கிறது. ஒருத்தர் மேல நம்ம துவேஷம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை எப்போ வரும் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் இருக்கும் பொழுதுதான், எல்லாரையும் சமமா பாவிக்கும் பொழுது. எஸ், ஒரு டிவோட்டியால தான் அது மட்டும் முடியும் இல்லைங்களா? மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த பௌதிக உலகத்துல நம்மளை விட யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்டெப் அகைடா இருந்தா கூட நம்மளுக்கு பிடிக்காது. அவங்க மேல நம்மளுக்கு ஒரு துவேஷம் பொறாம வந்துடும் இல்லைங்களா? ஈவன் டிவோட்டிஸ்குள்ளேயும் கூட பக்தி சாஸ்திரத்துல அவங்க என்னை விட ஒரு மார்க் அதிகமா வாங்கிட்டாங்கன்னா நம்மளால அது பொறுத்துக்க முடியாது. ஏன்னா நம்மள என்ன முக்குணத்தை கடக்கல இல்லைங்களா? முக்குணத்துக்குள்ளதான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அந்த பொறாமை இல்லாம ஒரு தூய பக்தன் ஏன் பொறாமை இல்லாம இருப்பான்னா, அவன் அவனுக்கு பௌதீகமான விஷயங்கள் எதுலையுமே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இல்லைங்களா? எல்லாமே அர்த்தமற்றது. பௌதீக இன்பம் துன்பம் அதெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா? நாம ஏதோ டிராமால நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே எனக்கு அந்த துன்பமே இல்ல, இன்பமும் இல்ல, ரெண்டுமே இருக்கிறதா நான் நடிச்சிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு சீன் கொடுத்துட்டாங்க, தேம்பி அழுகணும்னு. உடனே நான் என்ன பண்றேன்? தேம்பி அழறேன். எனக்கு இந்த துன்பம் இல்லைன்னாலும் அழுகிறேன் இல்லைங்களா? டிராமா நடிச்சிட்டு இருக்கேன் இல்லையா? அந்த பார்ட்டை நான் கரெக்டா பண்ணணும். யார் ஒருத்தர் சரி கரெக்டான நடிகர் நம்ம சொல்றோம்? நல்ல நடிகர்ப்பா அவரு, நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோமே. யார் ஒருத்தர் அப்படி சொல்றோம்? அவரோட பாட்டை ஒழுங்கா செய்யறவர், அதே மாதிரி இருக்கிறவர், அப்படியே மூழ்கி போய் நடிக்கிறவங்கள இல்லையா? ஆக்சுவலா நாமளும் நல்ல நடிகர்கள் தான். ஆமா மாதாஜி, ஒவ்வொருத்தையும் ஒரு மாதிரி நடிக்கிறோம். அது கூட இல்ல, ஒருத்தையும் ஒரு மாதிரி நடிக்கிறது வேற, அது தனி. வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே நீங்க கொடுத்திருக்கிற ரோலை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஒரு ஜீவாத்மா ஒரு ஆத்மாவா உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா? இது உங்களுக்கு இந்த உடல் ரீதியா நீங்க உடலா நீங்க நினைக்கிறதுனால இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரோல். அதுல எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கோம். பத்மா மாதாஜி நடிக்கிறாங்க, பாஞ்சாலி மாதாஜி, கவிதா மாதாஜி, வளர்மதி மாதாஜி, நானு, ராஜேஸ்வரி மாதாஜி, ரஜினி மாதாஜி,
தான் எனக்கு கண்ணு தெரிஞ்சாங்கன்னு சொல்றேன். சோ நாம எல்லாருமே நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரோல பர்ஃபெக்டா பண்றோம். அது போக அதுலயே மாதா சொன்ன மாதிரி இன்னும் நடிக்கிறோம். சில ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி நடிக்கிறோம். சோ அதனால இதுதான் உண்மை நாம நினைச்சுக்கிறோம். ஆனா தூய பக்தர்களுக்கு நல்லா தெரியுது இது எதுவுமே உண்மை இல்லை. இது எல்லாமே ஒரு நாடகம்தான். உண்மையா ஒரு ஆத்மாவோட உண்மையான நிலை வந்து பகவானுக்கு சேவை செய்யறது தான். அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது கிடையாது. சோ அந்த துவேஷம் பக்தர்களுக்கு வந்து அந்த துவேஷமே இருக்காது. அப்படின்னு முன்னாடி போட்டாவே அது இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த துவேஷமே பக்தர்களுக்கு இருக்காது. சர்வ பூதானாம் எந்த உயிர் மேலையுமே அவனுக்கு வந்து துவேஷம் இருக்காது. மைத்திர கருண ஏவச்ச, மைத்திரன நட்புடன், கருணன அன்புடன். சோ எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனா தன்னை இருப்பாங்க எப்பவுமே. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே கடவுளுடைய குழந்தைங்க இல்லைங்களா, பகவானுடைய குழந்தைங்க. சோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்ப நம்ம ஒரே ஃபேமிலிக்குள்ள இருக்கோம். பாத்தீங்கன்னா எத்தனைதான் அடிச்சுட்டாலும் பிடிச்சுட்டாலும் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணு சேர்ந்துருவோம் மாதாஜி. ஒண்ணு சேர்ந்துருவோம் இல்லைங்களா? சப்போர்ட் பண்ணுவோம். எதுக்கு நம்ம பண்றோம்? இந்த பாசம் இருக்கிறதுனால பண்றோம். சொந்த பந்தம் அப்படிங்கிற இவங்க என்னை சேர்ந்தவங்க இல்லைங்களா, என்னுடைய சொந்தம். இவங்க என் சித்தப்பா, என் பெரியப்பா, என் அத்தை, என் மாமா, என் அக்கா, என் தங்கச்சி. எங்களுக்குள்ள 1000 இருக்கலாம். ஆனா அடுத்தவங்க முன்னாடி நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அது வந்து அந்த பந்தம் நமக்கெல்லாம் வந்து இப்படி பிசிக்கலான பந்தம் தேவைப்படுது. ஆனா பக்தர்களுக்கு பாத்தீங்கன்னா நாம எல்லாரும் பகவானுடைய பின்ன பகுதி, பகவான் இருந்து வந்தவங்க. அதனால அவங்க ஒவ்வொருத்தரையுமே வந்து அவங்க அப்படி நட்போட கருணையோட அவங்க வந்து பாக்குறாங்க. சோ இந்த ஆக்சுவலி பிரபுபாதர் அப்படிதான் நம்மளை பார்த்தாரு இல்லைங்களா, கருணையோட பார்த்து அழுதாரு. ஐயோ இப்படி பௌதீக பந்தத்துல இப்படி மூழ்கி போய் கிடக்குறாங்களே, இவங்களெல்லாம் எப்படி கரை சேர்த்துறது பகவானேன்னு சொல்லி அழுதாரு பிரபுபாதர் உண்மையா. சோ அந்த சான்ஸ் கிடைக்கலாம் பாகவத்துல பாத்தீங்கன்னா புட்டு புட்டு வைப்பாரு. அந்த பாகவத்துல ஸ்டோரியில வரும், கிரகஸ்தன் வந்து வாழ்நாள் ஃபுல்லா தன்னுடைய மனைவி மக்களுக்காக செலவு பண்றான், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா மருந்து வாங்குற கூட அவங்க காசு கொடுக்க யோசிக்கிறாங்க. இவருக்கு எதுக்கு நாங்க செலவு பண்ணோம்? பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி நடந்தத? கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இவரு சம்பாரிச்ச காசுலயே வளர்ந்துட்டு இவர் காசையும் வச்சுக்கிட்டு இவருக்கு நாங்க எதுக்கு, இவருக்கா வெட்டி எதுக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படின்னு நினைப்பாங்கன்னு பாகவத்துல தெளிவா கொடுத்திருக்காங்க. கலியுகத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கோ அதை அப்படியே கொடுத்திருக்காங்க. நான் ஒரு வாட்டி நம்ம கோவிடுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அது கூட ஒரு கோவிட் அப்பதான் ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லையோ சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா தன்னை பார்க்க ஆள் இல்லைன்னு சொல்லி அந்த வெறுமையினால. அந்த இருட்டு கடை அல்வாவோடைய ஓனர் தானே மாதாஜி? நிறைய பணம் இருந்துச்சு அவர்கிட்ட, ஆனா ஆள் இல்ல, அன்பு காமிக்க ஆள் இல்ல. சோ இந்த பௌதிகம் உலகம் இப்படிதான், நம்மகிட்ட இருந்து எல்லாம் உறிஞ்சுவாங்க. இளமையா இருக்கப்போ நம்ம சம்பாதிச்சது எல்லாத்தையும் அவங்க உறிஞ்சிக்குவாங்க, ஆனா திருப்பி வந்து எதையும் செய்ய மாட்டாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அம்மா அப்பாவையே அப்படிதான் சில பேர் நடத்துறாங்க மாதாஜி, தாய் தகப்பனையே. பாக்குறோம் நாங்க இப்போ பாக்குறோம் மாதாஜி. முதியோர் இல்லங்கள்ல போய் கிளாஸ் எடுக்கிறப்போ இருக்கு அவங்கள பார்த்தா. ஆமா, அழுகுறாங்க அவங்க சொல்றப்போ. ஆனா அங்க இருந்தாலுமே அவங்க ஒரு அம்மா ஓடி வந்து என் பேத்திக்கு இவ்வளவு நாள் கழிச்சு நிச்சயம் ஆயிருக்கு, அவ்வளவு ஹாப்பியா வந்து சொல்றாங்க. அந்த அட்டாச்மெண்ட் விட முடியல இல்லைங்களா, ஸ்ட்ராங்கான அட்டாச்மெண்ட். நம்ம வந்து இந்த பாடியில மேல அவ்வளவு ஒரு அஃபெக்ஷன் வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க பாடி மேல அவ்வளவு அஃபெக்ஷன் வச்சிருக்கோம். அதனாலதான் இந்த பாடி சம்பந்தப்பட்டது எல்லாம் என்னோடது நம்ம வந்து பரிதவிக்கிறோம். ஒரு டம்ளரை கூட யாருக்கும் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மனசு வர மாட்டேங்குது இல்லைங்களா. நானா பார்த்து கொடுத்தா கொடுக்கலாம், ஆனா யாராவது எங்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்கன்னா பொறுத்துக்கவே முடியாது, பொங்கி எழுந்துருவோம், உரிமையை போராடுவோம்.
இல்லைங்களா? சிரிக்கிறாங்க. எப்படி அவன் வந்து எங்கிட்ட இருந்து இந்த டம்ளர் எடுக்கலாம்? திருப்பி தரவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. தரல, இன்னும் தரல. ஏன் தரல? என் பாத்திரம் ஏன் தரல? நானே கேட்பேன். என் சிஸ்டர்கிட்ட கேட்டு திட்டு வாங்குவேன். இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் டைம் கொடுத்து விட முடியும் உனக்கு அப்படின்னு கேட்பேன். சோ அது மேல ஒரு அட்டாச்மெண்ட் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் இருக்கு. சோ பக்தனுக்கு வந்து அந்த அட்டாச்மெண்ட் கிடையாது. அதனாலதான் எல்லா உயிர்களின் மேலயும் அவங்க வந்து அன்பா இருக்க முடியுது. எந்த விதமான அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு கிடையாது. சோ அகங்காரத்திலிருந்து விடுபட்டவனாக நிர்மமோ நிர்அகங்கார. நிர்மமோனா எது மேலயும் உரிமை கொண்டாடாதவன். அதான் இப்ப பேசணும். அகங்காரம். அகங்காரம் அப்படின்னாவே என்ன? கர்வம். அகங்காரம். அகம். நான் உடல் நான் அல்ல. உடல். நான் இந்த உடல் நினைக்கிறது அகங்காரம். சரியா? சோ அந்த அகங்காரம் இல்லாம இருப்பாங்களாம். அதுவே பெரிய விஷயம். உண்மையிலே நம்மளுக்கு சாந்தி மாதாஜி வரலையா? அவங்கதான் நிறைய தடவை இந்த ஆத்மாவையும் உடலையும் பத்தி அவங்க நிறைய தடவை இது சொல்றது கேட்டிருக்கேன் மாதாஜி. முன்ன கூட இதே கொஸ்டின் வந்தப்ப அவங்கதான் சொன்னாங்க. நானும் இந்த உடல் அல்ல நினைக்கிறது இல்ல. நம்ம அதான் வந்துட்டு அவங்க வரலையோ? வந்திருக்காங்க. கோயிலுக்குதான் போயிருப்பாங்க. எஸ், நான் இந்த உடல், அதான் அகங்காரம். அந்த அகங்காரம் இல்லாம இருப்பாங்க. சோ நமக்கு பாத்தீங்கன்னா எவ்வளோ வேணா கிளாஸ் கேளுங்க. 10 வருஷம் கேளுங்க, 20 வருஷம் கேளுங்க, 30 வருஷம் கேளுங்க. நீங்க வேணா டெய்லி இம்போசிஷன் எழுதுங்க. நான் உடல் அல்ல ஆத்மா, உடல் அல்ல ஆத்மா. என்னதான் பண்ணாலும் நமக்கு அது புரிஞ்சிருமா? சொல்லுங்க பார்க்கலாம். புரியவே புரியாது. நான் இந்த உடல் எல்லாங்கிறத பக்தியில பால பாடம். ஆனா நமக்கு அதுவே புரியாது. நம்ம ஸ்ட்ராங்கா நம்புறோம் நான் இந்த உடல் தான். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் போனாலும் நாம போக மாட்டோம்னு நம்ம நம்புறோம். நம்ம எப்பவுமே இருப்போம். பிளான் பாருங்க. நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம், இன்னும் 10 வருஷத்துக்கு போட்டோன்னா கவர்மெண்ட்ல என்ன போடுவாங்களே அது மாதிரி போட்டு வச்சிருப்போம் இல்லைங்களா? என் பேரம்பேத்தி வந்தப்பறம் நான் இதெல்லாம் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம பிளான் போட்டு வச்சிருப்போம். ஏதாச்சும் நடக்குமா? ஒண்ணும் நடக்காது. நாம போடுற பிளான் எதுவுமே நடக்காது உண்மையிலே. அது என்ன வேணா மாறுதலுக்கு உட்பட்டது இல்லைங்களா? நிறைய மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன்னா நமக்கு வந்து அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த கண்ட்ரோலே நம்ம கிட்ட இல்ல. ஆனா நம்ம அது புரிஞ்சுக்கிறது இல்ல. சோ அந்த அகங்காரம், நான் தான் இந்த உலகத்தோட பாஸ். இப்படிதான் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் நினைக்குது. நான் தான் பாஸ், மத்தவங்க எல்லாம் தூசு. அடுத்தவனுக்கும் அதேதான் இருக்கும்னு தெரியறது இல்ல. அடுத்தவனுக்கும் அதேதானே இருக்கும். நாம வந்து எப்படி அவங்கள மட்டமா நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மள அவங்க மட்டமா நினைப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல வந்து அடி வாங்குறப்போ ஐயோ வலிக்குது, அம்மா வலிக்குது, குத்துதே, கொடையுதே. அவன் எப்படி என்னை அப்படி சொல்லலாம்? அவன் வந்து என்னை மதிக்கவே இல்லை, என்ன இப்படி டீஸ் பண்ணி பேசுறான், புலம்புறோம் நம்ம. ஆனா நம்ம அதையவே நாம வேற ஒருத்தருக்கு பண்ணுவோம், பூசாம பண்ணுவோம். ஏன்னா நான் தான் சூப்பர் ஆச்சே. சோ இந்த அகங்காரம்ங்கிறது சாதாரண வேர்டு இல்ல. இதுல இருந்து ஒருத்தர் வெளியில வர்றாங்க அப்படின்னா வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் பக்தி தான். பக்தினால மட்டும்தான் வெளியே வர முடியும். வேற எது பண்ணி நம்மளால அந்த அகங்காரத்திலிருந்து வெளியே வர முடியாது. இன்ப துன்பங்களில் சமநிலை, சமதுக்க சுக சமி. இன்ப துன்பங்களில் சமநிலை உடையவனாக. அது எப்படிதான் முடியும்? அப்படி ஒரு நிலை இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். இன்பம் கூட ஓகே, துன்பத்தில் எப்படி சமநிலையோட இருக்கிறது? எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? நம்ம பாக்குறோம் சைத்தன்ய சரிதாமிரத்துல யாரோட வீட்டுல வந்து இந்த கீர்த்தன்லாம் நடக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெய்லி நைட் நடக்கும். ஒரு வீட்டுல, அவங்க வீட்டுல டெய்லி நடக்கும் கீர்த்தன். ஒரு நாள் கீர்த்தன் நடக்க பிரபு வரப்போறாரு, மகாபிரபு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? பையன் இறந்துருவாங்க. அப்போ அந்த பெண்கள் குய்யோ முறையா அலர்னப்போ இவருக்கு சரி கோபம் வந்துடும் ஸ்ரீனிவாஸ் பண்டிதர். என்னன்னு சொல்லுவார்னா,
மகாபிரபு இப்ப வரப்போறாரு. அந்த கீர்த்தன் தடைப்படக்கூடாது. தடைப்பட்டுச்சுன்னா இன்னொரு பணம் ஒழுகும் பாரு. அப்படிதான் சொல்லுவார். சிம்பிளா செய்வாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவரும் அவரும் இது இது பண்ணிட்டாரு. பண்ணிட்டாரு. அப்ப அதுக்கு மேல அந்த பெண்கள் வாயை திறப்பாங்களா? பயந்துட்டு எல்லாரும் அமைதியா உள்ள கொண்டே வச்சுட்டு அமைதியா வாயை பொத்திட்டு உட்கார்ந்துருக்காங்க. பகவான் வந்துடுறாரு. அவர் யாரு? அந்தர்யாமி இல்லையா? எல்லாருடைய மனசுக்குள்ள இருக்கிறது அவருக்கு தெரியும். அப்ப வந்துட்டு அவர் வந்து கீர்த்தன் ஸ்டார்ட் பண்ணிட்டு, எனக்கு என்னமோ இன்னைக்கு நல்லா அந்த ருச்சி கிடைக்கலையே ஸ்ரீவாசா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்பாரு. அப்ப வந்து அவரு ஒண்ணும் இல்லம்பாரு. பட் இல்ல நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாரு இந்த மாதிரின்னு. உடனே அந்த பையனோட பணத்தை கொண்டு வர சொல்லுவாரு பகவான். கொண்டு வந்து போட சொல்லுவாரு. அந்த ஆத்மா கூட பேசுவாரு. நம்ம படிச்சோம் இல்லையா சைத்தன்ய சரிதாமத்துல, அந்த ஆத்மா கூட பேசுறாரு. அப்ப அந்த ஆத்மா அந்த இவரு ஸ்டோரியில வரும்ல அதே மாதிரி சொல்லிட்டு போயிடும். அவரோட ஸ்டோரியில வரும் இல்லையா, அதே மாதிரி கேட்கும். நீ வந்து திருப்பி இந்த உடலுக்கு வந்துடுறியான்னு மகாபிரபு கேட்பாரு. உன் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ திருப்பி இந்த உடலுக்கே வந்துடுறியாப்பான்னு கேட்பாரு. அப்போ அந்த ஆத்மா சொல்லும், எனக்கு வந்து என்னோட ஜேர்னில இது ஒரு உடல் அவ்வளவுதான், இது மாதிரி நான் பல உடல் எடுத்திருக்கேன், நீங்க என்னை வந்து எந்த உடலுக்குள்ள வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஒரே நிமிஷம் எல்லாரும் அன்மியூட் பண்ணீங்கன்னா மியூட் பண்ணி விட்டுருக்கோம். எஸ், நான் வந்து எந்த எந்த உடல் நீங்க சொல்றீங்க, இது வரைக்கும் பல உடல் நான் எடுத்துட்டேன். சோ என்னோட வேலை என்ன? ஒரு உடலுக்குள்ள போவேன், கொஞ்ச நாள் இருப்பேன், என்ஜாய் பண்ணுவேன், கஷ்டப்படுவேன், எல்லாமே பண்ணிட்டு வெளியே வந்துருவேன். அப்புறம் அடுத்த உடல். சோ இதுல வந்து நான் வந்து எப்படி நான் திருப்பி இந்த இப்ப எனக்கு இந்த டைம் முடிஞ்சு போச்சு, நான் எப்படி திருப்பி உள்ள வர முடியும் அப்படின்னு கேட்கும். சோ அப்ப அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுட்டு அழுகிறத வந்து நிறுத்திடுவாங்க இல்லைங்களா? சோ இன்ப துன்பத்துல சமமா இருக்கணும் அப்படின்னா அது இன்பமே இல்ல துன்பமே இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பதான் அதுல வந்து சமமா இருக்க முடியும் இல்லைங்களா? இன்பம் நான் நினைக்கிறனாலதான் குதிக்கிறேன், துன்பம் நினைக்கிறனால தோண்டு போறேன். அது ரெண்டுமே இல்ல, இது வந்து எல்லாமே ஒரு டிராமா தான். இது புரிஞ்சுக்கிட்டோம்னா ரெண்டுலயுமே நாம வந்து சமமா இருக்கும். சோ அதுதான் வந்து ஒரு பக்தர் வந்து புரிஞ்சுக்குவார். அவருக்கு இன்பம்ங்கிறது பகவானுக்கு எது இன்பமோ அதுதான் இன்பம், அவருக்கு துன்பம்னா பகவானுக்கு எது துன்பமோ அதுதான் துன்பம். அப்படி இருக்கிறவங்க வந்து சமநிலையோட தான் இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சந்துஷ்ட, திருப்தியா இருப்பாங்க. எப்பவுமே சந்துஷ்ட, எப்பவுமே சந்தோஷமா எது கிடைச்சாலும் திருப்தியா இருப்பாங்க. கோஸ்வாமிஸ் எல்லாம் மரத்துக்கடியில வாழ்ந்தாங்க, ஹாப்பியா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பாருங்களேன், பொறாமையா இருக்கு. ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா 1/2 டம்ளர் மோர் குடிப்பாங்களாமா, ஆனா ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா ரூப கோஸ்வாமி எல்லாம் பகவானோட பாஸ்ட் டைம்குள்ளேயே என்டர் ஆகுறாரு. கண் கூட பாக்குறாரு, பாஸ்ட் டைம்ஸ் நடந்துட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் பார்த்து எழுதுறாரு. விகத மாதவ, லலித மாதவ இதெல்லாம் எழுதுறாரு இல்லையா, அந்த பாஸ்ட் டைம்ல அவங்க என்டர் ஆகுறாங்க. அப்போ இதை விட ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்குமா இந்த பௌதிக உலகத்துல? சொல்லுங்க. பௌதிக உலகத்துல சந்தோஷங்கிறதே கிடையாது. சோ சந்தோஷம் அப்படிங்கிறதே பகவானோட நம்ம கனெக்ட் ஆகிறப்ப கிடைக்கிறதா சந்தோஷம் இல்லைங்களா? அத வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எது கிடைச்சாலும் ஹாப்பியா இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி 3 நாளைக்கு ஒருக்கா 1/2 டம்ளர் மோர் இருந்தா போதும், அவங்க ஹாப்பியா இருக்காங்க. நமக்கு பாருங்க, இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறது அத்தனையும் கிடைச்சாலும் சந்தோஷம் வராது. இதுதானே என்னத்த போ, படத்துல வரும் இல்லையா, என்னத்த கண்ணையானே ஒருத்தர் இருப்பாரு, என்னத்த பேசி என்னத்த வாங்கி என்ன பண்றது அப்படின்பாரு. அது மாதிரி என்ன போ, இதுதானே, இது கிடைச்சிருச்சு. அவங்க கிடைக்காதப்போ கஷ்டப்படுவோம், கிடைச்சப்பறம் அதை அசால்ட்டா தூக்கி போடுவோம். சோ இதுதான் நம்மளுடைய பௌதிக குணம். ஆனா பக்தர்கள் சந்துஷ்ட, திருப்தியோட இருப்பாங்க. சததம் யோகி, எப்பவுமே பக்தியில ஈடுபட்டு இருப்பான், எப்பவுமே சுய கட்டுப்பாடு உடையவனா இருப்பான். யதா ஆத்மனா சுய கட்டுப்பாடு, திருட நிச்சயன உறுதியோட. சோ ஒரு யோகி அப்படிங்கிறவன் யாருன்னா பக்தனுக்கு சொல்றாங்க. சோ சகிப்பு தன்மையுடன், சகிப்பு தன்மையோட இருப்பானாமா.
நம்ம சகிப்புத்தன்மை அப்படிங்கிற வேர்டு இன்னைக்கெல்லாம் வந்து காணாமையே போச்சு. எங்க போச்சுன்னே தெரியல. இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க என் சிஸ்டர். ஏதோ ஒரு நடிகையோட பையனாமா, அவனை வந்து டியூஷன் போப்பா அப்படின்னு டியூஷன் போன்னு சொல்லி அவங்க அம்மா சத்தம் போட்டதுக்கு, இவங்க வீடு வந்து 51வது மாடியாம். அங்கிருந்து குதிச்சுட்டானாமா. குதிச்சு பீஸ் பீஸா போயிட்டான். ஒண்ணுத்துக்குமே ஆகல. என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. என்ன உலகம் இது? டியூஷன் போன்னு சொன்னது ஒரு கொலை குத்தமா? சொல்லுங்க. அதுக்கு வந்து மேல இருந்து கீழே குதிக்கிறான் அப்படின்னா என்ன, அவன் என்னதான் குழந்தை வளர்த்திட்டு இருக்கோன்னு தெரியல சத்தியமா. அந்த குழந்தைக்கு நல்லதே நான் ஒரே ஒரு அதாவது எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பேரண்ட்ஸ் வெறியா உழைச்சு அவனுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்றதுனால இத்தனோடு நெகட்டிவா போனா அவங்களால தாங்க முடியல, சகிச்சுக்க முடியல இல்லைங்களா? உடனே சூசைட். இப்போ ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி அந்த நீங்களாம் அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? சூசைட் ரொம்ப ஆமா கஷ்டமா இருக்கு. மாதாஜி. ம் எஸ், இருக்கலாம். வாழ்வில் கஷ்டங்கள் இருக்கலாம். கண்டிப்பா நான் இல்லைன்னு சொல்ல. அந்த பொண்ணுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஏன்னா அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா கஷ்டம் இல்லாம அவங்க எடுத்திருக்க முடியாது. ஆனாலும் ஆனாலும் கை இல்லாதவன் வாழ்றான், கால் இல்லாதவன் வாழ்றான், கிட்னி ம் போனவன் வாழ்றான். அடுத்த வேளை மூச்சு விட முடியுமான்னு தெரியாத அவன் வாழ்றான். ம் அப்படி இருக்கப்ப இந்த உலகத்துல வாழ முடியாமையா போயிரும். அப்படி என்ன முடியாத கஷ்டம் வந்துரும். இந்த படிச்ச புருஷன் பொண்ணு. படிச்ச இல்ல, பொண்ணு, நல்ல படிச்ச பணம் ம் இருக்கு, சொத்து அழகு, இருக்கு மாதாஜி, சொத்து சொத்து இருக்கு. இருக்கு. ம் அவளுக்கு ஹோப்பே இல்ல. அவளுக்கு யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. அதான் அவ வந்து ஆறுதல் இல்ல. ஆறுதல் இல்ல மாதாஜி. அதான். சோ அத ஹோப்லெஸ்ஸா இருந்த அந்த பொண்ணு போயிருச்சு. சோ ம் சொல்ல வந்து சகிப்புத்தன்மைக்காக சொல்றேன். சகிச்சுக்க முடியல. சகிக்க முடியல. ரொம்ப 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 குறைஞ்சிட்டே வருது. முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணாலும் சகிச்சிட்டு இருந்தாங்க. பெண்கள் வந்து எல்லா குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் சகிச்சிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே. மாமியார்லாம் அவ்ளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய வஜ வஜ வஜன்னு இருக்கும். அதுகளுக்கு எல்லாம் பண்ணணும். ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்ட் ஒரு டார்ச்சர் குடுப்பாரு. அதுவும் ஒருத்தர் ஈரோட்ல ஒரு சொன்னாங்க. அவங்க வீடு பெரிய வீடு. அவங்க வீட்டுக்கும் இந்த கிச்சனுக்கும் ஹாலுக்குமே வந்து 1/2 கிலோமீட்டர் இருக்குமாமா. அவ்வளவு பெரிய வீடு. அதுக்கு இதுக்கும் நடந்துகிட்டே இருப்பாங்களாம். அப்ப அவங்க மாமனார் பார்க்க நிறைய வருவாங்களாம். காஃபி, டீ குடுக்க அந்த மாரி நடன்னு நான் நடந்தே தேஞ்சு போனேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அத்தனை இருந்தாலும் ஒரு நல்ல சாப்பாடு கூட அவங்களுக்கு கிடைக்காது. அந்த ஒரு சொல்லுவாங்க. அந்த குடும்ப அதாவது ஆண்களுக்கு வந்து தோசை எல்லாம் ஊத்தி குடுத்தா, அதுவும் அந்த அவங்க மாமியாருக்கு வந்து எண்ணிட்டே இருப்பாங்களாம். அடுத்தது இவங்களுக்கு வந்து அந்த தோசைய அவங்க சாப்பிடக்கூடாது. அவங்க பழைய சாப்பாடு தான் சாப்பிடணுமா. சொய்யின்னு சத்தம் கேட்டா கண்டுபிடிச்சாங்கன்னா, அடுப்ப நிறுத்திட்டு ஊத்துவாங்களாமா. அப்படிலாம் வந்து அதாவது அந்த ம விறகடுப்ப அவிச்சுட்டு வந்து ஊத்துவாங்களாம். சோ அப்படிலாம் இருந்துச்சு. அது ஒரு காலம். அப்படிலாம் சகிச்சுக்க சொல்லி இப்ப யாரும் சொல்லல. இப்ப அந்த அளவு கொடுமைலாம் யாரும் பண்றதில்ல. இல்லைங்களா? எல்லாமே இப்ப வந்து பெண்களுக்கு நல்ல உரிமை குடுத்து தான் வச்சிருக்காங்க. ஆண்கள் வந்து ஓரளவுக்கு நல்லாவே உரிமை குடுத்து தான் வச்சிருக்காங்க. நமக்கு தான் இன்னும் பத்தல. சோ சகிப்பு அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் பண்ற கஷ்டத்த அதாவது அவங்க பண்ற டார்ச்சர சகிச்சுக்கிறது அப்படி கூட கிடையாது. ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்றாங்கன்னா, அவங்க இப்ப பிரபுபாத் பொருள் குடுத்திருப்பாரு. அவங்க வந்து அந்த சூழ்நிலை, அந்த கர்ம வினையினால அந்த நபர் எனக்கு எதிரியா இருக்காரு. அவரை எதிர்ப்பதை விட துன்பப்படுவதே பெஸ்ட்ன்னு நினைப்பானாமா ஒரு பக்தன். கர்ம வினையினால தான் அந்த பக்தன் வந்து இப்படி செயல்படுறான். ஒரு மனிதன் இப்படி செயல்படுறாங்கிறது புரிஞ்சுக்கிறது. சோ நாம மத்தவங்கள பார்த்து நம்ம வந்து அவங்க மேல கோவப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. அவங்க பண்ற செயல் வந்து அவங்க தெரிஞ்சு பண்றதில்ல. அவங்க முக்குணத்தினால அவங்க பண்றாங்க. சோ அவங்க மேல நம்ம கோவப்பட்டு நம்மளுடைய பேலன்ஸையும் இழந்து நம்ம பக்தியையும் இழக்கறதுல எந்த அர்த்தமும் இல்ல. சோ சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ஒரு ஆத்மா தப்பு பண்ணுச்சுன்னா, அது வந்து தன்னுடைய முக்குணத்தினால பண்ணுது. இத புரிஞ்சுக்கிறது தான் சகிப்புத்தன்மை. எப்போதும் திருப்பி பார்த்துரும். சுய கட்டுப்பாடு உடையவனாக. சுய கட்டுப்பாடு பக்திக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைங்களா? நம்ம எத்தனையோ அதாவது இந்த பௌதீக உலகத்துல சேலஞ்ச் நெறையா நீங்க டிவி போட்டாவோ, எத பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, எந்நேரம் ஆண், பெண் எல்லாரும் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது,
தகாத உறவு வச்சுக்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு காமன் அப்படின்னு காமிக்கிறாங்க, சகஜம் அப்படின்னு. அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயே ஆகட்டும் எல்லாத்துலயும் அப்படிதான் வருது. சோ அவங்களுக்கு வந்து அந்த கட்டுப்பாடுன்னு ஒண்ணு அவசியம்னு கூட தெரியாது இல்லைங்களா? இனி வர்ற யங்கர் ஜெனரேஷனுக்கு வந்து கட்டுப்பாடு வேணுங்கிறது கூட தெரியாது, அப்படி ஆயிருச்சு. சோ சுய கட்டுப்பாடு வேணும். எதுக்கு வேணும்னா, நான் கண்டபடி தெரிஞ்சேன்னா என்னால என் கண்களை கண்ட பக்கம் மேய விட்டு, காதை கண்ட பக்கம் மேய விட்டுனா கடவுள் மேல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? சோ நான் வந்து பிறந்தது நான் இப்படி கண்டபடி என்ஜாய் பண்றதுக்காக கிடையாது. பகவானுக்கு சேவை செய்யணும், திருப்பி அவரை அடையணும். அந்த ஒரே நோக்கத்துக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அதுக்கு வந்து சுய கட்டுப்பாடு மிக மிக அவசியம். சோ தனது மனதையும் புத்தியும் என்னில் நிலைநிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ. மறுபடியும் என்ன வருது பாஞ்சாலி மாதாஜி? ஃபர்ஸ்ட் ஸ்லோகா ரிப்பீட் ஆகுதா? ரிப்பீட். மனதையும் புத்தியையும் என்னில் நிலைநிறுத்தணும் பகவான் சொல்ற. மாதாஜி மியூட் ஆயிருக்கீங்க. அது திருப்பியும் யூ டர்ன் எடுத்து அங்கே வந்தாச்சு. இங்கே வந்து மனதையும் புத்தியும் என் மேல நிறுத்து அப்படின்ட்டாரு பகவான் இல்லையா? இது எல்லா கேரக்டரையும் சொல்லிட்டு இது இன்னும் நிறைய வரும், இன்னும் 4-5 ஸ்லோகா அந்த மாதிரி வரும். பிரபுபாதர் சொன்னதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். சோ இது ரெண்டு பதம் ஆக்சுவலா. சோ தெய்வீக குணங்களை வந்து விவரிக்கிறாரு. சோ அந்த ஸ்ரீமத் பாகவத்துல ஒரு ஸ்லோகா வந்து பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. சத்தேனு கம்பம் சுஷ்மிக்கமானம் புஞ்சானு ஏவான் ஏவாத்ம கிருதம் விபாகம் வித்வாக் வபுர்வி விததம் நமஸ்தே ஜீவேதயோ முக்தி பதே சதயாபா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் ஒருத்தர் உங்களுடைய கருணைக்காக காத்திருக்காங்களோ, அதே சமயம் தன்னுடைய அந்த பூர்வ முன்னாடி செஞ்ச கர்ம வினையோடைய விளைவுகளை அனுபவிச்சுட்டு, அதே சமயம் உங்களுக்கு வந்து தங்களுடைய ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒபீசன்ஸ் சொல்றாங்க, மரியாதைக்குரிய வணக்கங்களை செலுத்திட்டு இருக்காங்களோ, அது எப்படின்னா ஹார்ட், வேர்ட்ஸ் அண்ட் பாடி, மனம், வார்த்தைகள், உடல், 3 நாளையுமே அந்த வணக்கங்களை செலுத்திட்டு இருக்காங்களோ, அவங்கதான் ஷுவர்லி எலிஜிபிள் ஃபார் லிபரேஷன். அப்படின்னா முக்திக்கு தகுதியானவங்க. ஃபார் இட் ஹாஸ் பிகம் ஹிஸ் ரைட்ஃபுல் கிளைம். ஏன்னா அது வந்து அவனுடைய உரிமை, ரைட்ஃபுல் கிளைம். சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்த பக்தன் என்ன பண்ணுனா, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பிரபுபாதம் கொடுத்திருப்பாரு, நான் தற்போது துன்பப்படுவதை காட்டிலும் பல மடங்கு அதிக துன்பத்தை கொடுக்கவல்ல என் முந்தைய பாவை வினைகளுக்கு நன்றியா. நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகள் அனைத்தையும் நான் அடையாமல் இருப்பதற்கு பகவானோட கருணையே காரணம். சோ பரமபுருஷ பகவான் கருணையினாலதான் நான் குறைவான துன்பத்தையே பெற்றுள்ளேன். சோ இதுதான் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? எப்படி ஒரு பக்தன் துன்பத்தை ஃபேஸ் பண்றான். இன்னொன்னு இந்த ஸ்லோக்கால என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அது எல்லாம் நீ ஃபேஸ் பண்ணிட்டு உம்பாட்டுக்கு நீ இருந்தினாவே நீ வந்து பக்தி லிபரேஷன் முக்தி கொடுத்திருக்காங்க, பக்தி அடையறதுக்கு நீ தகுதி ஆயிருவியாமா. ஏன்னா எப்படி வந்து ஒரு பணக்காரனோட பையன் இருக்கான் இல்லைங்களா, அந்த பணக்காரனோட பையன், அவங்க அப்பா வந்து நிறைய சொத்து வச்சிருக்காரு, அந்த பையன் என்ன பண்ணணும், என்ன பண்ணா அந்த சொத்து அவனுக்கு வரும்? அப்பா சொல்படி கேட்டாதான். அவன் உயிரோடு இருந்தாலே போதும், சரிங்களா? அவன் உயிரோடு இருந்தானாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்பா இறந்தனே என்ன வரும், சொத்தெல்லாம் அவனுக்கு வந்துரும் இல்லைங்களா? அவன் அது வரைக்கும் பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி தெரியலாம், ஆனா அவன் அமைதியா இருந்தானாவே அந்த சொத்து பூரா அவனுக்கு வந்துரும். பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பேசாம அப்பா கஸ்டடி கீழே இருக்காது. அது மாதிரிதான் பக்தர்கள் பகவானோட கஸ்டடி கீழே அமைதியா இருந்தீங்கன்னா ஷோரா வந்து அந்த சொத்து நமக்கு வந்துரும். நான் தனியா அதை போய் கிளைம் பண்ண வேண்டியது இல்லை, அது என்னோட உரிமையா எனக்கு தானாவே வந்துருமா. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தையெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன், ஏன்னா கடவுள் தான் எனக்கு கொடுக்குறாரு.
நான் திருந்துறதுக்காக எனக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க அமைதியா போயிருவாங்களாம். அப்படி போறவங்க கண்டிப்பா அவங்களுடைய ரைட்ஃபுல் கிளைம் தானாவே அவங்களுக்கு வந்து அந்த சொத்து கிடைச்சிடும். என்ன சொத்து? பக்தி 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 கிடைக்கும். எஸ், ஏதோ பக்தி 10 கிடைச்சிடும். கிடைக்கும்னு நினைச்சிடாதீங்க. பக்தி தான் கிடைக்கும். அந்த 10 கோடி சொத்தை வச்சு என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம். உண்மையிலேயே வேஸ்ட் தான். நாம அதை தீக்கிறதுக்காக பௌதிகமா என்ஜாய்மெண்ட்டுக்கு போவோம். அப்ப என்ன சேரும்? அதை காப்பாத்துறதுக்காக புண்ணியம் பிறவியில திரும்ப வருவோம். இந்த சுழற்சியில வந்து மாட்டிக்கும். எஸ், திருப்பி திருப்பி இதுல போய் மாட்டிக்குவோம். சோ நமக்கு வந்து ஒழுங்கா பக்தி பண்ணிட்டே இருந்தோம்னா போதும், பகவான் நம்மள காப்பாத்துக்குவாரு. அதுதான் வந்து அந்த ஸ்லோகானந்த் பிரபுபாத் சொன்னாரு. சோ பக்தனானவன் எதிரிகிட்டயும் அன்பா இருப்பான், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். எஸ், இன்ப துன்பத்துல சமமா இருப்பான். ஆன்மீக குருவிடமிருந்து பெறப்பட்ட அறிவுரைகளில் நிலை பெற்றிருப்பதால் அவன் பூர்ண யோகியாவான். மேலும் அவன் புலன்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதால் அவன் உறுதியுடன் உள்ளான். சோ ஆன்மீக குருவிட்ட இருந்து அறிவுரை வாங்குறான், அதனாலதான் வந்து அவன் யோகி ஆக முடியும். எப்படி பாத்தீங்கன்னா, அர்ஜுனா தனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்ப யார்கிட்ட போய் நின்னாரு? பகவான்கிட்ட. பகவானே, கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவ, கார்பண்ய தோஷம், கருமித்தனமான பலவீனத்தினால குழம்பி போயிருக்கேன், எனக்கு எது நல்லதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட போய் நின்னாரு இல்லைங்களா? ஏன்னா நம்மளுக்கு நம்மளுடைய அறிவுகள் வந்து, நம்மளுடைய அறிவு வந்து லிமிட்டடு, நம்மளுடைய புலன்கள்லாம் குறைபாடு உடையது. இதை வச்சுக்கிட்டு நான் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலேயே என்னால எதையும் சால்வ் பண்ண முடியாது. அங்க பகவான் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாருனா தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். சரிங்களா? நீங்க உடனே கேட்கலாம், அப்படி கிருஷ்ணா, அர்ஜுனாக்கு கிருஷ்ணா இருந்தாரு, எனக்கு யார் இருக்கான்னா அந்த இன்டெலிஜென்ஸ் நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அந்த இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு ஆன்மீக குரு மூலமா நம்மளுக்கு கிடைக்கும். வெளிப்புறமா ஆன்மீக குரு மூலமா கிடைக்கும், உட்புறமா பகவான் கொடுப்பாரு, பரமாத்மாவா இருந்து கொடுப்பாரு இல்லையா? நம்மளுக்குள்ள பகவான் பரமாத்மாவா இருக்காரு, அவரு உள்ள இருந்து இன்டெலிஜென்ஸ் கொடுப்பாரு, வெளியில இருந்து குரு கொடுப்பான். இது ரெண்டு இத்தனை கிடைச்சும் நான் வந்து யூஸ் பண்ணிக்காதவன் நான் முட்டாளா இருக்கேன். அப்ப நான் எப்பேற்பட்ட முட்டாள் பாரு. அதனாலதான் பிரபுபாதர் ஃபூல்ஸ் அண்ட் ராஸ்கல்ஸ், ஃபூல்ஸ் அண்ட் ராஸ்கல்ஸ் திட்டுறாரு. அவரோட இதுல பாத்தீங்கன்னா ஃபூல்ஸ் அண்ட் ராஸ்கல்ஸ் திட்டுவாரு. ஏன்னா நான் மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது, நான் அப்படிதான். இத்தனை தெரிஞ்சு இத்தனை படிச்சுமே வந்து ஃபூல்ஸ் அண்ட் ராஸ்கல்ஸா தான் இருக்கேன். ஏன்னா எதுவுமே வந்து நான் வந்து எல்லாத்தையும் சூப்பர்ஃபிஷியலா பாக்குறோம், எதையுமே உள்ள கொண்டு போறது இல்ல. நம்ம அதை உள்ள கொண்டு போனோம்னா என்ன ஆகும்னா, பகவான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு என்னன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பகவானே நம்ம கேட்கணும், அப்பதான் ஹெல்ப் பண்ணுவார். சும்மா வந்து நான் இப்படியே சாந்தி மாதாஜி அடிக்கடியே சொல்லுவாங்க, நான் தம்பாட்டுக்கு ஒத்துன மாதிரி இருப்பாங்களாமா, ஆனா பகவான் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களை அப்படியே லட்டு மாதிரி கூப்பிட்டு போயிடணுமா. அது நடக்கவே நடக்காது. நான் செய்யும் முயற்சியை நான் செஞ்சுதான் ஆகணும். எப்படி செய்யணும்னா, ஆன்மீக குரு எப்படி சொல்லி தராரோ அது மாதிரி செய்யணுமா. அதான் வந்து ஆன்மீக குரு வந்து பெறப்பட்டுள்ள அறிவுரையில் நிலை பெற்றிருக்கிறதுனாலதான் அவன் பரிபூர்ண யோகி. இந்த லைன் ரொம்ப முக்கியம். சோ பக்தி தொண்டின் நிலைத்த உறுதியிலிருந்து அவனை யாரும் விளக்க முடியாது என்பதால் தவறான வாதங்களினால் அவன் அடித்து செல்லப்படுவதில்லை. சோ எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு ஆர்கியூ பண்ணாலும் பக்தன் வந்து ஸ்டெடியா தான் இருப்பான் சொல்றாரு. கிருஷ்ணரே நித்தியமான பகவான் முழு உணர்வு இருப்பதால் யாரும் அவனுக்கு தொல்லை கொடுக்க முடியாது. இந்த தகுதிகள் அனைத்தும் மனதையும் புத்தியும் பகவான் மீது முழுமையாக பதிய வைக்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். யாருமே நம்மளுக்கு தொல்லை பண்ண முடியாது. நம்ம கொசு போதும் இல்லைங்களா நமக்கு தொல்லை கொடுக்க. யோசிச்சு பாருங்க, நான் இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்க ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னா என்னால கிளாஸ் எடுக்க முடியுமா? தொல்லை கொடுக்க ஒரு கொசு போதும். ஆனா அவங்களுக்கு யானையே வந்து புரட்டி தூக்கி அந்த பக்கம் போட்டாலும் அவங்க அப்படியே அமைதியா கொஞ்சம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த இது கூட படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சனாதன கோஸ்வாமியோட பஜன் குட்டீர்னு நினைக்கிறேன் இல்லைங்களா, கொசு இல்லாம பிருந்தாவன் போனவங்களுக்கு அந்த ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க.
அங்க வந்து இப்பவுமே லார்ட் சிவா வந்து ஆணையிட்டு இருக்காங்க கொசு வரக்கூடாதுன்னு சொல்லி. ஒரு ஸ்டோரி இருக்கும், எனக்கு கரெக்டா தெரியல, நான் கேட்டு வந்து சொல்றேன். மறந்து போச்சு, அப்ப நாங்க போனப்ப சொன்னாங்க இந்த பச்சனை குட்டி கதை. சோ பக்தர்களுக்கு யாரும் தொல்லை கொடுக்க முடியாது. இத்தகு தகுதிகள் அனைத்தும் மனதையும் புத்தியும் பகவான் பதிய வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பக்தி தொண்டின் இத்தகு உயர்நிலை ஐயமின்றி மிகவும் அரிதானதே. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே அரிதுதான், ஹைதான். நமக்கெல்லாம் வந்து சாதனா பக்தி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்பவுமே ஹை லெவல் தான், இது அரிதானது. சோ இருந்தாலும் கூட பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த உயர்நிலையை நம்ம அடைய முடியும். அதுக்குதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சின்சியரா ஆமா வந்து மாதாஜி. அதை என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டுமின்றி பூர்ண கிருஷ்ண உணவில் ஆற்றப்படும் தனது பக்தனின் செயல்கள் எப்போதும் தனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதால் அந்த பக்தன் தனக்கு பிரியமானவன். சோ யார் ஒருத்தர் அந்த தூய பக்தன் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்களோ, பகவானுக்கு சேவை செய்யறாங்களோ, இந்த மாதிரி குணங்களோட இருக்காங்களோ, அவங்க எல்லாம் வந்து பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள். நமக்கெல்லாம் பகவானுக்கு பிரியமானு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆமா மாதாஜி. இருக்கு மாதாஜி, கண்டிப்பா இருக்கு. இப்ப வந்து நம்ம இந்த குணங்களை எல்லாம் வளர்த்திக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த 12th சாப்டர் படிச்ச புதுசுல படிச்சு பார்த்துட்டு இது எங்க நம்மகிட்ட இருக்கு, எவ்வளவு ஒருவன் பொறாமையில ஃபர்ஸ்ட் பால்ல கிளீன் போல்டு நினைச்சேன். என்னடா கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா இது இப்படி எல்லாம் சோதிக்கிறீங்க, நான் என்னமோ பெரிய டிவோட்டி ஆயிட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், இத படிச்சா இதுல எதுவுமே நமக்கு இல்ல போலயே அப்படின்னு பிவில்றான இல்லைங்களா? அப்புறம் இப்ப பழகி போச்சு. ஓ இது இப்படிதான், அது யாரோ ஒரு பியூர் டிவோட்டி தானே இருந்துட்டு போறாங்க போங்க, என்னால இவ்வளவுதாங்க முடியும். நான் எடுத்தோன்னையும் வந்து 100 படி தாண்டில போக முடியாது, படிப்படியா தான் போகணும். நான் இப்ப என்னோட அடுத்த எய்ம் வந்து அடுத்த படிக்கட்டுல காலை வைக்கிறது, அவ்வளவுதான் இல்லைங்களா? நான் இப்ப எந்த படிக்கட்டுல நிக்கிறேனோ அதுக்கு அடுத்த படிக்கு போறதா இப்ப என்னோட எய்ம். நான் வந்து இந்த 100வது படியில் நிக்கிறவங்களை பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்க முடியுமா? அது தானா நடக்கும். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பணக்காரனோட பையனா இருக்கிறப்ப உயிரோடு இருந்தா போதும், பணம் கிடைச்சிடும். அது மாதிரி பக்தனா லைவ்லியா இருந்தா போதும், கிருஷ்ணா பார்த்துக்குவாரு. உண்மையிலே கிருஷ்ணா பார்த்துக்குவாரு. நம்மளோட ஆட்டிடியூட் மட்டும்தான் கிருஷ்ணா பார்ப்பாரு. நான் பர்ஃபெக்டா பண்றேனா, இந்த அம்மா இந்த ஊதுபத்தியை புடிச்சு கரெக்டா 7 தடவை காமிக்குதா, இதெல்லாம் பாப்பாரா கிருஷ்ணா? இல்ல மாதாஜி. அந்த ஆஃபரிங் மந்த்ரா ஒழுங்கா சொல்லுதா, இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. என்ன ஆட்டிடியூட்ல நீங்க போய் ஆஃபர் பண்றீங்க, அதத்தான் அவர் பார்ப்பாரு. அவருக்கு இந்த ரூல், ஆக்சுவலி கிருஷ்ணாக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே பிடிக்காது. எப்பவுமே அவர் பிரேக் த ரூல்ஸ் தான். ஆனா சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கிறதுனால அதை வந்து பகவான் மேல இம்போஸ் பண்றாங்க. ஆனா அவரு போங்கடா டேய், நான் எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்க்கும், நீங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை வச்சு எனக்கு பிடிக்க முடியாது, நான் உங்ககிட்ட அகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் ஓடுறாரு கிருஷ்ணா. அவர் வைக்கிறதா ரூல்ஸ். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவத் பிரணீதம் புரிஞ்சுக்கிறவங்க ரூல்ஸ் பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நான் என்ன பக்தியில முன்னேறாதனால எனக்கு ஆச்சாரியர்கள் சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க, அதை வந்து நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஆனா அது என்ன ஆட்டிடியூட்ல பண்றோம் அதுதான் முக்கியம். ஆட்டிடியூட் தான் முக்கியம். பகவானுக்கு ஆஃபரிங் வைக்கிறதுனால நான் என்ன ஆட்டிடியூட்ல வைக்கிறேன் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுதான் பக்தி. அதான் வந்து கொடுத்துருக்காங்க. வேற என்ன இருக்கு, வேற ஏதாவது இருக்கா டிஸ்கஸ் பண்ண? ஏதாவது பாயிண்ட்ஸ், ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்கா அதுல? இப்ப இதுல சொல்ற எல்லாம்